திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்குல அடுத்தடுத்து திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியாகிட்டே இருக்குது. ஏற்கனவே 44 இடங்கள்ல அவர் உடம்புல காயம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருச்சு. இப்ப பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாயிருக்குது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்திருக்குது. ரொம்ப கொடூரமா காவல்துறையினர் அவர் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் உடம்புல 10க்கும் மேற்பட்ட கொடுங்காயங்கள் ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம 50க்கும் மேற்பட்ட காயங்கள் உடம்போட வெளிப்பக்கத்துல 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கு. அதுல 10க்கும் மேற்பட்ட காயங்கள் ரொம்ப கொடூரமான காயங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரேத பரிசோதனை அறிக்கையில வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அவரோட முன்தலையிலையும் பின்தலையிலையும் கட்டையால் அடித்த காயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவரோட மூளையில 2 இடங்கள்ல ரத்த கசிவு இருக்குது அப்படிங்கிற